நான் நாஞ்சில் கோலை பண்ணிட்டேன், அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, அதிமுக பொதுச் செயலாளர் மீட் பண்ணிட்டாரு, பேசிட்டாரு, ஓபிஎஸ் கடிதம் எழுதியும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, இது அவமரியாதை, அவமதிக்கப்பட்டார் அப்படின்னு பண்ருட்டியாரே ஒரு வகையில் அதை குறிப்பிடுறாரு. அப்படின்னா அடுத்த முடிவு என்ன? இல்லை, நீங்கள் அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட போடி நாயக்கர் ஒரு தொகுதிக்கு உட்பட்ட ரயில்வே மேம்பாட்டு நிதிக்கு அதை தொடங்குறாரு. அதற்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தன்னை வழி அனுப்பவும் வரவேற்கிறது நான் கேட்டேன். புரோட்டோகால் அவர் முன்னாள் முதல்வருங்கிற முறையிலையும் சிட்டிங் எம்எல்ஏங்கிற முறையிலையும் அவர் கேட்டாரு. அது எப்படியோ அந்த லெட்டரை வெளியே அனுப்பி விட்டு அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க. இல்ல அது ஓபிஎஸ் மூலமா போகல, இல்ல டெல்லி வட்டாரத்துல வெளியே வந்திருக்கு. அது அண்ணன் பப்ளிசிட்டி ஒன்றும் பண்ணல, வெளியில அனுப்பி விட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா அதுவே தமிழ்நாட்டில் என்ன ஆகி போச்சுன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு பாஜகவோட முகத்திரையை கிழிக்கப்பட்டது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பாஜக நிலைமை. பாஜக கூடால இருக்கிற எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுடைய ஒரு அற்பத்தனமான செயல்பாடுகள் அங்கிறத காட்டி கொடுத்துருச்சு. யார் இது இபிஎஸ் வெளியிட்டார்னு சொல்ல வரீங்களா? என்ன அது யாரா இருக்கட்டும் சார், பிரதம மந்திரிக்கு அனுப்பின ஒரு முன்னாள் முதல்வருடைய கடிதம் எப்படி வெளியில வந்தது? அது யார் அனுப்புனாங்க? சரி, இல்ல நீங்க இது எப்படி ஓபிஎஸ்க்கு அனுதாபத்தை தேடி கொடுத்துருக்குன்னு சொல்றீங்க? ஓபிஎஸ் இவ்வளவு இறக்கிட்டாரே அப்படின்ற பார்வை ஏற்படுத்தல. இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு பத்திரிகை எல்லா பத்திரிகையும் எடுத்து பார்த்துருங்க, இன்னைக்கு எந்த தொலைக்காட்சி வேணாலும் பார்த்துருங்க. இன்னைக்கு மோடி வந்துட்டு போன இடமே அந்த தடயமே இல்லை. மொத்தமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய பேச்சு தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், எந்த இடத்துல பட்டி தொட்டி கிராமத்தில் பார்ப்பா ஓபிஎஸ்ஸை இந்த மாதிரி அவர் பார்க்குறேன்னு கேட்ட பிறகு கூட மோடி அவமதிச்சுட்டு போயிட்டாரா? ஆனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எடப்பாடி அது யாருக்கு நெகட்டிவ் சார்? சார் அது மோடிக்கு பார்க்க மாட்டாரு, அவ்வளவுதான் மரியாதை. அது மோடிக்கு தான் அவமானம், பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அவமானம், அந்த என்டிஏ கூட்டணி தலைவர் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற அவருக்கு தான் அவமானம், அவருக்கு தான் இன்னும் பெரிய கெட்ட பேரு. நல்லா புரிஞ்சிருங்க, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இதுல எந்த விதமாக இல்லை. நீங்க களங்கத்தை சாத்தணும்னு நினைச்சீங்க, அந்த களங்கத்துல அவர் மீண்டும் களங்கம் பட்டாகி விட்டது. அடுத்தது என்ன? இதுல என்ன களங்கம்? அதாவது சார், ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு, அரசு முறையாட்டு அவர் கேட்கிறாரு. இப்போ இல்லை, நான் என்ன கேட்குறேன், என்டிஏக்கு தலைவராக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், போனோன்னா அவ்வளோ ஆர்ப்பாட்டத்தோடு போனாங்க, துண்டை கொடுத்தாங்க, திரும்பி வெளியில் போயிட்டாங்க. அதில் ஒன்றும் அங்கே அவரோட 20 நிமிடம் அவரோட உரையாட போகிறார்கள், ஒன்றும் செய்யலையே, முடிச்சாரு, அனுப்பி விட்டுட்டாரு. இல்லை, அதுவே ஒரு பெரிய சமிங்கை சார். இது என்ன சார், இதே மாதிரி நீங்கள் ஒரு கலைஞர் 2024 வாய்ப்பு கூட ஓபிஎஸ்க்கு கிடைக்கலையே. இதே மாதிரி 2024 இதே மாதிரி தான் மோடி எங்களை கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டாங்க. G20 மாநாடுக்கு கூப்பிட்டாங்க, ரத்தன கம்பளம் விரிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. இப்போ ஒரு 15 நாளில் எங்களுக்கு பிஜேபியே கிடையாது, 2029 நாங்கள் அவரோட கூட்டணி வைக்க மாட்டேன் சொல்லிட்டு வந்துடுறது தானே எடப்பாடி பழனிசாமி. நம்பகத்தன்மை அற்றவர்ங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இல்ல சார், இன்னைக்கு பாஜக நம்புது சார். சார் இன்னைக்கு பாஜக நம்ப தயாரா இல்ல. இன்னைக்கு பாஜக நம்புதுன்னா, இன்னைக்கு இருக்கிற தலைமைக்கு, இன்னைக்கு இருக்கிற பாஜக இருக்கிறவங்களுக்கு அதிமுகங்கிற ஒரு போர்வைக்குள்ள ஒழியணும். அவங்கள தூக்கி அதான் என்ன சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு மேலே ஏறணும், ஏறி உட்கார்ந்தா தான் தன்னால் வெற்றி பெற முடியும். அந்த ஒரு கட்டாயத்தினால அதுக்கு யார் இந்த பொதி சுமக்கிற ஆளுங்கிறத பார்த்துக்கிட்டு அவங்க மேலே ஏறுறாங்க. அண்ணன் பண்டூர்ட்டியார் அண்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படி இந்த கட்சி அபகரிச்சாங்க, நீதிமன்றத்துக்குள்ள எப்படி மத்திய அரசு போச்சு, அதுக்கு அவரே பொறுப்படுத்துகிறது கூட சொல்லி சொன்னாங்க. நீதித்துறைக்கு நோக்கம் கற்பிக்க கூடாது சார். இல்ல சார், அதாவது நீங்க அந்த பேட்டியில இருக்கிறதா நான் சொல்றேன், நீங்க அந்த பேட்டியில இருக்கிறதா நான் சொல்றேன். நீங்க நல்லா புரிஞ்சிருங்க, எப்படி வாங்கப்பட்டது, தமிழ் மகன் ஹுசைன் அதுல ஒருத்தரை கொண்டு திரும்பி எப்படி எல்லாம் வாங்கினாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரி பெட்டிஷனா வாங்கினாங்க, அதிமுக எப்படி அபகரிச்சாங்கிறது கூட வெட்ட வெளியே ஒரு மூத்த தலைவர், புரட்சி தலைவர் காலத்திலே பயணித்தவர், அவர் தெளிவா சொல்லிட்டார் உங்களுக்கு. அது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு திருப்பம். இப்படிதான் நடந்திருக்கு, இப்படிதான் கோர்ட் மூலமா வந்திருக்காங்க, பாஜக நாங்க உங்க உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு முழுசா தலையிட்டு இருக்காங்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்துட்டு சார். யாரும் நீங்க பத்திரிகை பார்த்து தான் வந்த காலங்கள் போய் இன்னைக்கு தொலைபேசியிலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், உள்ள பாஜக நுழைஞ்சிருக்கா நுழையிலையா. இப்ப பாஜகவை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் தூக்கி வச்சுட்டு ஒதுக்கும் போது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்குறதுனால
அதனால காணாம போறது பாஜக கூட்டணி தான். கேட்போம். தொடர்ந்து நம்முடைய அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து திரு புகழேந்தி இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திரு புகழேந்தி, இபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்படலை அப்படின்றப்போ இது என்ன செய்தியை வெளிப்படுத்துது இன்னைக்கு? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. கேட்டவரும் அவமானப்படுத்தப்பட்டார், பார்த்தவரும் அசிங்கப்பட்டார். எப்படி சொல்றீங்க? 1000 காரணங்கள் எனது அன்பு சகோதரர் சொல்லட்டும், பரவாயில்ல. ஒரு கால் ஓபிஎஸ் பார்த்திருந்தா அது பெரிய செய்தியாக நியூஸாக வந்திருக்கும் இல்லைங்களா? அதை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. ஆனா கடிதம் வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், கடிதம் வெளியில போச்சு உள்ள போச்சுன்றதே இல்ல, விஷயம் இல்லை. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச பின்னாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அவர் சந்திச்சார், கூட்டணியில் இருக்காருன்னா அட்லீஸ்ட் கூட்டு போய் ஒரு 5-10 நிமிஷம் தனியாக உட்காந்து பேசியிருக்கலாம், கூட வந்தவங்களை வச்சுக்கிட்டு பேசியிருக்கலாம். என்ன சார் உலகத்திலே பெரிய அதிசயமான விஷயமா இருக்கு. யாருக்கும் மரியாதை இல்லை. அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தார் ஓபிஎஸ் அண்ணன். ஒரு லெட்டர் எழுதினா அந்த லெட்டருக்கு மரியாதை இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட 2 பேருமே அவமானப்பட்டிருக்கிறார்கள் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நான் இங்கே என்ன முன்வைக்க விரும்புகிறேன் என்று சொன்னால், எனது அன்பு சகோதரர் கோலப்பனுக்கும் தெரியும், அவர் தெரிஞ்சுதான் சொல்லிட்டு இருக்கார். திராவிட இயக்கங்களுடைய எதிரி, எந்த காலத்திலையும் ஒத்து போகாத இயக்கம் தான் பிஜேபி அப்படின்னு சொல்லி அண்ணன் பண்ருட்டியார் நமது தொலைக்காட்சிக்கு அவர் ஒரு பேட்டியை கொடுத்தார். எவ்வளவு அவமானங்களை, எவ்வளவு அசிங்கங்களை தாங்கிக் கொள்வது. நேற்றைய தினமும் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஓபிஎஸ் பார்ப்பார் என்று. எப்பொழுது கொடுக்கவில்லையோ அனுமதி, இனி அந்த கட்சியில் நமக்கு என்ன சார் வேலை? வெளியில வந்துட வேண்டியதானே. நாங்கள் வெளியிலே வருகிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவமானம், அசிங்கம் இதுதான் மிஞ்சுகிறது. எங்கள் பக்கத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள், அமைப்பு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அங்கே இருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் எத்தனையோ இடையூறுகளை எஞ்சி முத்தமிட்டு முன்னேறி வருகிறேன். என்னால் முடிகிறது, ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஆகவே எனது ஆலோசகர் பண்ருட்டியாரும் அதைத்தான் சொல்லுகிறார். ஆகவே என்னோடு இருந்து போனவர்களும் அதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். இனி பிஜேபியோட எனக்கு வேண்டாம், வெளியே வருகிறேன். 234 தொகுதியிலையும் நான் வேட்பாளரை நிறுத்துவேன். எனது அரசியல் எதிரி பழனிசாமி நானா என்பதை தேர்தல் மூலம் நிரூபிப்பேன். இது நடக்கும் சொல்லி பார்க்கட்டும், இது நடக்கும் கர்கே சொல்லி பார்க்கட்டும். ஒரு 12 மணி நேரத்தில் அரசியல் எப்படி திரும்புதுன்னு பாருங்க. நீங்க கம்ப்ளீட்டா அரசியலே மாறிடும். என்ன நடக்கும் சார்? இல்லைங்க, அப்படி ஒரு தீர்மானத்தை அவர் எடுத்தாருன்னா, கொண்டு வந்தாருன்னா, ரெட்டலைக்கு ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் போட்டு இவரும் கொடுப்பார். ஏற்கனவே ஆர்டர்ஸ் கையில் இருக்கு. சிவில் டிஸ்பியூட் முடியணும்னு ஆர்டர் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அது ஒரு பக்கம், ஒரு ஸ்டாண்ட். 2வது பிரச்சனை, இப்ப தென் தமிழகம் அது மாத்திரம் இல்ல, விடுங்க, தமிழ்நாடு பூரா அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க. அப்படி கேண்டிடேட்டை நிறுத்தினீங்கன்னாவே சார் முடியும். அன்னைக்கு போய் நின்னாரு ராமநாதபுரத்தில் 3 லட்சம் ஓட்டை வாங்கினாருன்னு வச்சுக்கோங்க. அவரால் நாளைக்கு கோலப்பன் நிறுத்தப்படுவார், இன்னொரு நிறுத்தப்படுவார். இப்படி 234 தொகுதியிலையும் போடும் பொழுது அந்த வாக்குகள் பிரியும். அதுக்காக ஓபிஎஸ் மக்கள் கைவிட மாட்டாங்க. அந்த வாக்குகள் பிரியும் போது ஏற்கனவே ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாதுன்ற நிலை எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் நின்றால், வேட்பாளர்களை நிறுத்தினால் டெபாசிட் போயிடும். 234 தொகுதியிலும் டெபாசிட் போயிடும். ஒண்ணு உங்களை வீழ்த்த நினைக்கும் அரசியல்வாதியை, எதிரியை வீழ்த்துங்க. இல்ல சார், இன்னைக்கு பாஜக அமைச்சிருக்காங்க, இன்னும் சில கட்சிகள் வரப்போகுதுன்னு அதிமுக சொல்லுது. ஓபிஎஸ் இன்னைக்கு வழக்குகள்லையும் அவர் அதிமுக அப்படின்றதுல பின்னோக்கி வந்து விட்டார். அதிமுகனா இன்னைக்கு இபிஎஸ் அப்படின்னு இருக்கு. அப்கோர்ஸ் தேர்தல் ஆணையத்தில் ஒரே ஒரு வழக்கு இன்னும் இருக்கு, அதனுடைய பெண்டிங் சூட் இருக்கு, நீங்க உட்பட எல்லாருமே இருக்கீங்க. ஆனா 20% இருக்கக்கூடிய அதிமுக, நான் 2024 படி சொல்றேன், 11% இருக்கக்கூடிய பாஜக, கூடுதலாக கூட்டணி கட்சிகள் 8, ஆன்டி இன்கம்பன்சி, இதெல்லாம் சேர்த்து டெபாசிட் போயிரும் சொல்றீங்களே சார். புகழேந்தி 20% இல்ல, அவர் தான் சொல்றார் 20% இருக்குன்னு பழனிசாமி சொன்னார். 40% இருந்துச்சு, 38% ஆச்சு, 35 ஆச்சு, 30 ஆச்சு, 20க்கு வந்துருச்சு. இப்ப பிஜேபிக்கு 11 இருக்கு, நீங்க எப்படி சொல்றீங்க? 24 எலெக்ஷன் சார். திரு அண்ணாமலையே சொல்லிட்டார். திரு அண்ணாமலை நீக்கப்பட்ட பின்னால்
11, 18, 8 இப்ப 2%, 3% போயிடுச்சு பிஜேபி. ஓ, அப்ப அந்த 20% பழனிசாமியோட இருக்குமா? உங்க தலைப்பு என்ன? விஜய் சேர்க்கிறீங்க. விஜய் இந்த 20%ல எவ்வளவு வாக்குகளை எடுத்துட்டு போறாரு? அதை நோக்கி எவ்வளவு பேர் போறார்கள்? ஒரு 10% கூட நிக்காது சார். கடைசியில நாலொரு மேனியும் பொழுதூர் வண்ணமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை உறுதி செய்ய முடிகிறதா? கேட்போம். அதுல பழனிசாமியுடைய சாமர்த்தியம் உள்ள கூப்பிட்டு பேசலன்னு கார் எடுத்துட்டு சேலம் போயிட்டார். நீ பத்திரிகையில பெருசா இருக்கு. ஆகவே அவமானம் தொடர்கிறது. திராவிட இயக்கங்களுக்கு பிஜேபி சவாலாக இருக்கிறது. அதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஓபிஎஸ் அண்ணன் களத்திற்கு வர வேண்டும். 1000 காரணங்கள் சொல்லி ஓபிஎஸ் அண்ணன் இப்படியே அமைதியாக போனால் அரசியல் வாழ்வு போய்விடும் சார். கேட்போம்.